இவங்க 6 இவங்க 5. அவுட். பால் அவுட். ரெண்டு பேட் வச்சுக்கிறாங்க. அவன் நார்மல் பேட்ஸ்மேன் தான் அவங்க ஆடுவாங்க. நம்ம ஆல் ரவுண்டர் ரெண்டு பேட். அடேங்கப்பா. அவன் நானா அங்க நிக்கிறான், இவன் நானா டிராப் வைக்கிறான். நான் எந்த பால போய் எடுக்கிறது? பின்னாடி போட்டா யார் எடுப்பா சொல்லு. பார்த்தனா லாஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே பார்த்தா நாங்க வந்து எதுக்கு விட்டுருவோம், சாமி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம தான் கண்டிப்பா. நீங்க தோத்துட்டா என்ன பண்ணலாம்? தோத்துட்டா நீங்க டீ வாங்கி தரணும்ல, அதை கழிச்சுக்கலாம். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வழக்கமா நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான் விளையாடுவோம். ஆனா இந்த வாரம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா மழை வருதுனால ஆனா மேக்ஸிமம் விளையாட முடியல. அதனால அதுக்கு பதில் ஒரு சேஞ்சிங் என்ன பண்ணிட்டாங்க நம்ம பசங்கலாம், ப்ரோ நம்ம வந்து பேட்மிண்டன் விளையாட போலாம் ப்ரோ. பேட்மிண்டன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையாடா அப்படின்னு. இல்ல நம்ம ஏரியால சின்ன வயசுல வந்து நம்ம பார்க்கலாம் விளையாடிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இண்டோர் புக் பண்ணிட்டு ப்ரோ, வாங்க ப்ரோ நானுங்க. சரி ஓகே. எத்தனை மணிக்கானா? நைட் 8 மணிக்கிட்டானுங்க. 8 மணிக்கா? சரின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வந்து பார்த்தா எவனுமே வரல. ஐயோ. அப்புறம் பார்த்தா 8:30 மணி தான் வரானுங்க. ஹாஃப் அன் அவர் வந்து லேட் ஆகி போச்சு. வந்துட்டானுங்க, பசங்க எல்லாம் வந்துட்டானுங்க. பட் உள்ள வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கானுங்க. உள்ள போவோம், ஒரு என்ன பண்றான்னு பாவோமே. வர மாட்டானே கிரவுண்டுக்கு. ரெண்டு பேட் வச்சுக்கிறாங்க. அவன் நார்மல் பேட்ஸ்மேன் தான் அவங்க ஆடுவாங்க. நம்ம ஆல் ரவுண்டர் ரெண்டு பேட். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? गाइस மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாப்போம். ஆடே எங்க அப்பா 21 21 பாயிண்ட். பாப்போம். ஏய் என்னடா அவுட்டா? பாயிண்ட் தெரியல, போய் நிக்குது. அவுட். இப்பதான் எடுக்கிற ஏதாவது கரெக்டா இருந்தா தப்பா வச்சுக்காதீங்க. அவுட். 5-2 அவுட். அடே எங்க அப்பா. गाइस இவங்க 6 இவங்க 5. அவுட். பால் அவுட். என்ன எதியாகுது, என்ன ட்ரெஸ்ன்னு தெரியல. அக்கா என்ன மாத்தி மாத்தி. அவுட். நெட். ஓ 7-8. கௌதம் சர்வீஸ் போடுறாப்புல. ஓ டிராப் வச்சு விட்டாப்புல தினேஷ். அடுத்து மணி சர்வீஸ் போடுறாப்புல. நல்லா ஆடுவாங்க ஆனஸ்ட். அவுட். கௌதம் வந்து அவே லாஸ்டாப்புல. சர்வீஸ் கூட சரியா போடல. டீம் கேப்டன் பயங்கரமா பேசுறாங்க, சர்வீஸ் கூட சரியா போடலன்ட்டு. என்ன பண்றாங்க? 8 என்னம்பா. அடுத்த பால். பால் ரைட். இல்ல பாக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம், வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க, உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இருங்க ரெக்கார்ட் பார்த்துட்டு. என்ன மனுஷன் गाइस பால் இன்னு. கரெக்டா நாங்க எடுக்கிற வீடியோலயே நாங்க செக் பண்ணிட்டோம். பால் இன்னு. இவ்வளவு நேரம் அதுக்கு ஒரு போராட்டம் போச்சு. அடே எங்க அப்பா ஆனஸ்ட் வெறி ஆயிட்டான். ஆனஸ்டே கதற விடுறாங்களா? ஐயா ஆனஸ்டே கதற விடுறானுங்களா தினேஷ்? என்னங்க? அடே எங்க அப்பா. அடுத்த பால் போடுறாரு சர்வீஸ். வா நல்ல ஷாட் தூக்கி கொடுத்துட்டாப்பல ஆனஸ்ட். தினேஷ் நிக்கிறதெல்லாம் பார்த்தா ப்ரொபஷனலா இருக்குது. அடே அது நாங்க எம்பகிட்டே வருது இந்த பால். அவுட். ஆபீஸ்ல விட்டாப்புல கௌதம். டபுள் டச். 14-1 போடுங்க. விட்டாப்புல தினேஷ். பண்ணிக்கிறான்ல சர்வீஸுக்கு. வா என்ன சவுண்டு பாருங்களா. விட்டாப்புல. அடுத்தது டீம் கேப்டன் சர்வீஸ் போடுறாப்புல. கௌதம் ஸ்மாஷ் அடிக்கிறாப்புல. ஆஹா ஆனஸ்ட் சிரோனா ஸ்மாஷ் இருக்காங்க, அதையும் எடுக்கிறாங்க. விட்டாப்புல
என்ன கேரி? கேரி என்ன கேரி? புரியல எனக்கு. கேரினா பா டிஃபன் கேரியா? ஏ கேரின்றானுங்க. அவ்வளவுதான் பாரு விட்டு அவ்வளவுதான். 4-5 போயின்னு கேமு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. லோ லைட்டிங்ல தான் இருக்குது. அடே எங்க அப்பா இருங்க. கேப்டன் ஏதோ அடிக்கிறா அப்படியே. ஓ விட்டானுங்க. 6-4 பார்ப்போம் அடுத்தது. அற்புதமான ஷாட்டு. ஆடே எங்க அப்பா கௌதமே ஓடுறா அப்படியே. அவுட். பால் அவுட். வீக் ஆகுது பாருங்க. பால் தினேஷ் அதோட அற்புதமான சர்வீஸுங்க. ஓ ஓ எடுத்தா போல. பட் பால் நெட்ல போட்டுச்சு. கிளியர் தான் இருக்கா போல. அக்கா அற்புதமான சர்வீஸ். ஓ போல என்ன பண்ற பாப்போம். அப்பா கம்மடி. பால் இன்னும் ஆனஸ்ட் கொஞ்சம் வெறி ஆயிட்டா போல. என்ன பண்ற பாப்போம். அடுத்த பால் அவுட் 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 அவுட். நெட் நெட் நெட். கேம் கேம் கேம். தம்பி வீட்டுக்கு போயிடுங்க. அடுத்த பால் அடடா அற்புதமான விட்டு அவுட்டு. இந்த டீம் வந்து வெளியேறாங்க. தம்பி நீ வெளியேறுங்களாப்பா. டீம் கேப்டன் கிரிக்கெட்ல மட்டும் நீங்க கேப்டன் வெளியே போங்க. தோத்துட்டாங்க. இந்த டீம் வின் பண்ணிட்டாங்க. கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். A few moments later. இப்போ வேலு அட்டன் பண்ண போகிறார். வேலு என்ன பண்ண போகிறார்? வேலு தூக்கி டிராப் போடுறார். பாட்டில் மணி எகிரி அடிக்கிறார். கீழே அடித்து விட்டார். பண்ற அளவுக்கு நல்லா ஆடிக்கொண்டிருந்த பாட்டில் மணி இப்ப ஆட மட்டும் மாட்டேங்கிறார். வேலு கிட்ட வருகிறது. தூக்கி போட்டான். டிராப் போயிடானா. அவன் பிளேஸ்லயே அவனே டிராப் போடுறான். இவனை வச்சு என்னத்த பண்றதுன்னு தெரியல. பால் அவுட் பால் அவுட். கிரேட் சார். அடி 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 அடி. அவ்வளவுதான். ஏய் ஆடா போடா. மேட்ச் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அடா ஆடா போடா. எப்பா கஜா புயலுக்கே டப்பு கொடுப்பான் போல இருக்கு. ரெடி ரெடி ரெடி. ஆடோ போறீங்களா? அவ்வளோ வெளியே ரெடியாரு. ஏய் போறாண்டி நீ தாண்டா எடுக்கணும். பா ஆக்ஷன் அவுட் பண்ண கூடாதான்பா. ஆக்ஷன் அவுட் பண்ணாதான் அவர் எடுக்க முடியல. அவுட் எல்லாம் எடுக்கிறாங்க இவன். என்ன ஆயிடுச்சு? மேட்ச் தோத்துட்டீங்களா? டெய்லி பாத்தீங்கன்னா நான் கேம் வந்து தோத்துட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. அதனால வந்து மேட்சை வந்து தோத்துட்டோம். இருந்தாலும் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா வின் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். கிரிக்கெட்டா இருந்தா நான் அசால்ட் பண்றேன். பட் பேட்மிண்டன்ல கொஞ்சம் நம்மளுக்கு வார்ம் அப் அந்த டெக்னிக்லாம் இருக்கு. கொஞ்சம் இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். போக போக இன்னும் நல்லா இருக்கும் கேம்லாம். பாருங்க நெக்ஸ்ட் இந்த டீம் வந்து வெறித்தனமா ஆடிக்கிறாங்க. இந்த டீம் மட்டும் தான் நல்லா ஆடும். அதனால ஃபுல்லா பாருங்க எப்படி நடக்கிற பாருங்க. அவங்க கிட்ட கேட்டுருவோம் மேட்ச் எப்படி வின் பண்றீங்களான்ட்டு. போன மேட்ச் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே பார்த்தோன்னா நாங்க வந்து இதுக்கு விட்டுருவோம், சாமி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம தான் உங்க மேட்சை தோத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து ஏதோ சொல்லுகிறாப்புல லப்பர் பத்தி கதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் யாரு வின் பண்றாங்க பார்ப்போம். நல்லா ஆடினுக்கிறானுங்களா. அற்புதம் அற்புதம். ஏன்னா யாரை எழுதுறதுனே தெரியலையாங்க. இந்த அளவுக்கு ஆடுறானுங்க. மேட்ச் வந்து 3-2 போயின்னு இருக்கு. விட்டாப்புல மணி பாலை விட்டாப்புல அந்த டீம் வந்து கான்பிடன்ட் அதிகமாகி போச்சு. செகண்ட் மேட்ச் போயின்னு இருக்குது. அற்புதமான ஷாட்டு. அப்படியே எங்க அப்பா தினேஷ் அவர்கள் விட்டாப்புல டிராப் வச்சு விட்டாப்புல. இவங்க கிமில் பண்றாங்க பாத்தீங்களா இல்லையா?
என்ன விளாட்றன்ட்டு கில் பண்ணுறானுங்க. 21 பாயிண்ட்ஸு பார்ப்போம். அதோட அற்புதமான ஷாட்டு. ஐயோ பல தோசையில் கிரிக்கெட் ஞாபகமே இருக்குது நம்மளுக்கு. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அடே எங்கப்பா டிராப்பு, பால் டிராப்பு. 5-4 வாங்க. அற்புதமான ஷாட்டு. டிராப் வைக்கிறன்ற பேர்ல வந்து பாலை விட்டுட்டாப்புல ஃபீல் பண்றாரு. பாலை விட்டமேன்ட்டு இவர் ஏதோ பண்றாப்புல. பாப்பா 6-5. அற்புதமான ஷாட்டு. பால் அவுட்டு. போடுறாரு சர்வீஸ். கீழே பாருங்க காலை ஒட்டி வச்சுன்னுக்குறானுங்க. அதுவும் விட்டாப்புல காலை ஒட்டி வச்சுன்னு போயிட்டு அவுட்டு. பாயிண்ட் அவங்களுக்கு தான். அடுத்த பாயிண்ட். அடடா டாஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க. 2 பேரும் கேப்ல போகுதுங்க அந்த பால். அவர் எடுப்பான்னு இவர் எடுப்பாரு, இவர் எடுப்பாருன்னு அவர் வெயிட் பண்ணிக்கிறாரு. டிராப்ல போய் நிக்குது. போடுறாப்புல சர்வீஸ் இங்கேயே போட்டாப்புல. இருந்தாங்க அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாப்புல. இப்ப 8-7 நினைக்கிறேன். 8-7 போடுங்க. அடுத்த பால். அற்புதமான ஷாட்டு. பாருங்களேன். அவ்வளவுதான். அந்த தினேஷ் பாருங்க வெறி ஆயிட்டு அங்க போய் சவுத்தெல்லாம் குத்தி நிக்கிறான். அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுகிறான் தினேஷ். அப்ப அடுத்த சர்வீஸ் எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். டிராப்பு போல அட்டன் பண்றாரு. பார்ப்போம். அற்புதமான பாலு. கார்க்கு சாரி பால் வந்து கார்க்கு வந்து அங்கேயே விட்டாங்க. 9 ஆள்ல இருக்குது. 2 பேரும் சேமா இருக்காங்க பொழுது. பார்ப்போம். அடுத்த டாஸ் பண்றாங்க. பால் வந்து அவுட்டுக்கு வந்துச்சுங்க. பால் அவுட். பால் வந்து அவுட்ல போயிடுச்சு. ஓ நல்லா ஆடினாரா விட்டாங்க. இதுதான் நம்ம பசங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போகணும். 12-9 12-9ங்க. இவங்க 12 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க. ஆனஸ்ட் டீம் முத்து தெரியல எவ்வளோங்க. 17-18 ஒன்றும் புரியலையே. ஆடேங்க அப்பா போடு. அற்புதமான ஷாட்டு. 9 போடு போடு போடு. அவ்வளவுதான் விட்டானுங்க. பாயிண்ட விடாதடா குமார். பாயிண்ட விடாத. சபுதம் தான் ஆளு பக்கா வந்துக்கிறான். போடு போடு போடு. அவ்வளவுதான். அடுத்த ஒரு காருக்கு டாஸ் பண்றாப்புல. ஐயோ சுரான ஸ்மாஷுங்க விட்டாப்புல. கேம் 12 என்னாச்சு? 13. போடு போடு போடு. அவ்வளவுதான். போடு 2 ஸ்மாஷ் அடிச்சு விடு. அவ்வளவுதான். போடு கொட்டு. அவ்வளவுதான். விட்டா பாரு தினேஷ். அவ்வளவுதான். இங்க பாருங்க இங்க பாருங்க. ஃபன் பண்றாங்க பாருங்க பசங்க. ஐயோ என்னப்பா வின் பண்ண இதுவா குஷியா? மேட்ச் தோத்துட்டாங்க. இப்போ அவங்கள நம்ம பேச போறோம். என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். எதனால நீங்க வந்து தோத்துட்டீங்க? இல்ல 3 மணி நேரம் இருக்கு. 3 மணி நேரம் இருக்கு. உடனே ஜெயிச்சிட்டோம்னா நீங்க விளையாட வர மாட்டீங்க. கால் வலிக்கு, கை வலிக்கு, இடுப்பு முடிக்கிறீங்க. எல்லாமே கௌதம் சொல்ல அப்படிதான். அதாங்க பிளான். வேற அதுதான் பிளான். அடுத்த மேட்ச் முடிஞ்சா ஜெயிச்சு காடுங்க அப்படிங்கிறது. அடுத்த மேட்சா? சரி அடுத்த மேட்ச் நாங்க ஜெயிச்சா என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ஒரு 7 டீ இருக்கு பெண்டிங். நீங்க தோத்து 2-3 மேட்ச் டீ வாங்கி தரணும். ஒரே ஒரு டீ தான் வாங்கி தரணும். 7 டீ எல்லாம் கிடையாது. தோத்தாரா இல்லையா? தோத்தாரா இல்லையா? வண்டியில ஒரு கார் அந்த மேட்ச். சரி இப்ப ஏன் 2 மேட்ச் தோத்தீங்க? நீங்க வந்து அடுத்த மேட்ச் நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? டேம் ஷூர். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கண்டிப்பா. ஒருவேளை நீங்க தோத்துட்டா என்ன பண்ணலாம்? தோத்துட்டா நீங்க டீ வாங்கி தரணும்ல. அதை கழிச்சுக்கலாம். யார் தோத்துறா? நீங்க இப்ப 2 வாரம் தோத்துறீங்க. போன வாரம் யாருங்க தோத்தா? அவர் பேரு ஆனஸ்டா. ஆனஸ்ட் ராஜா. வெறும் ஆனஸ்ட் ராஜா. ஆனஸ்ட் ராஜா வேலு அவரோட தம்பி. யூடியூப் சேனலோட தம்பி. யூடியூப் பிரபல வேலு அவரோட தம்பி ஆனஸ்ட் ராஜன் ஒருத்தர்.
2 வாரம் எங்கள்கிட்ட தோத்துருக்காரு. ஏங்க நான் தோக்கவே இல்லைங்க நானு. இது இந்த மாதிரி பொய் சொல்லுவீங்க, ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு வேளை தோத்துட்டீங்கன்னா அந்த டீ இதுல கழிச்சிடலாம். அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா நாங்க தோத்துட்டோம்னா அதே மாதிரி ஏமாத்திடுறோம். 2 வாரம் மாதிரி 3வது வாரம் அப்படிங்கிற போ நாங்க வாங்கிட்டோம். நான் வந்து நியாயமா ஒரு டீ தான் இப்ப தோத்துது, ஒரே ஒரு டீ தான். அதுக்கப்புறம் ஒரு டீ இவனு தோத்தானுங்க. அதுக்கு அடுத்த சொல்லவே இல்லை அவனுக்கு. எங்க பார்த்தோம் கேமரா இருக்கு தலையாட்டம் சொல்லுவேன். எப்ப நானும் விகாஸ் சேர்ந்து லாஸ்ட் வீக் வந்து உன் தலையில ஒரு பால் போனுச்சு தெரியும். ஆம்புலன்ஸ் எல்லாம் வேற கால் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் முடி வலிச்சு அப்புறம் தான் எல்லாம் பிளான் பண்ணி சந்தோஷ் வந்து என்ன சொன்னா, இல்ல ஒரு அண்ணன் தான் இருக்காங்க, வேணாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே போன வருஷம் மாறிச்சு. நீங்க வந்து அவன் பேசுறதெல்லாம் டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. வேலு தம்பி அப்படிதான் இருப்பான். வரலாம். ஆனா இவனுக்கு பார்ட்னர் இருக்குது விட்டா 2 பேரும் மாறி மாறி அச்சு போனுங்க போல இருக்கு. மணி மூஞ்சி திருப்பிட்டான் பாருங்க. அட்ரா ஐயோ டிராப் போடுறாங்க, பாயிண்ட் எடுக்கிறாங்க டிராப் போட்டு. ஐயோ அஸ்டானே, அவன் எங்க அடிக்க போறான்னு தெரியல. இங்க அஸ்டாம் போல வீடியோ எடுன்றானுங்க, போய் தோத்துட்டு வரானுங்க. என்ன வேற வீடியோ எடுன்னு இருக்கானுங்க. இந்த மேட்ச் 2 மேட்ச் தோத்துறானுங்க. இது 3வது மேட்ச் போய் நிற்குது. 3 மேட்சா? அதான் 3வது மேட்ச் தானே. வா என்ன வெறியோடு அடிக்கிறான் அவன் ஆளு. சிரிப்பை பார்த்தீங்களா அவனுக்கு? என்ன சந்தோஷமாகறான் பாருங்க. ஓடுறா அவ்வளோதான் போடுங்க. இதுல வேற ஒரு சிரிப்பு வேற அவருக்கு. போடுங்க அடுத்த பால் போடுங்க. சரி ஐயோ கிரிக்கெட்டே ஞாபகம் வருது. டென்னிஸ் பாலா சி காருங்க. போடுங்க அப்படியே எங்க அப்பா என்ன ட்ராப் வைக்கிறானுங்க. ஏய் என்னங்க ஸ்டைலாக எடுத்துனுக்குறான். அப்படியே எங்க அப்பா இவனும் முக்கி அடிக்கிறான். பால் அவுட்டு. அவனுக்கு இன்னுன்றானுங்க அவுட்டுன்றானுங்க, ஒன்றும் புரியல. 3-1 போடுங்கடா. அவன் மேலே அடிக்காமல் இருந்தால் சரி. விட்டான். தள்ள கை வச்சுன்னுக்குறான். சர்வீஸ் போடுறாங்க. அவுட்டு. சர்வீஸ் போடுறான்னு பார்ப்போம். அவுட்டு. அக்கா போடு அவ்வளோதான். இப்படி பாயிண்ட்டை பிடி. டாட்டு. ஐயோ கிரிக்கெட்டே ஞாபகம் வருது. டாட்டா போடு அடுத்த பாயிண்ட் போடு. அவுட்டு. அப்பா அடேங்கப்பா. என்னடா பால் அவுட்டா? அதை சொல்கிறதுக்குன்னே இங்கே 2 பேர் உட்காந்துக்கிறானுங்க. பால் இன்னும் அவுட்டாட்டு கூட விளாடின்னு ஓடுறா. ஸ்மாஷு ஓடுறா. ஷட் ஸ்மாஷு. அடேங்கப்பா. பால் அவுட்டு. நிற்கிறதெல்லாம் பயங்கரமாக நிற்கிறானுங்க பிளேயர் மாரியே. பால் இன்னுடா வாங்கிக்கிற இன்னு. வா பால் வந்து சவுண்டு தான் அப்படின்ச்சு. பால் வந்து நெட்டில் வச்சிச்சு. அப்படியே எங்கள் அப்பா எடுத்துட்டாங்க சர்வீஸா. போடு. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறானுங்க பாருங்கள். நீ தான் குறுக்கில் வந்துட்டான், அவன் வந்துட்டான்ட்டு. பார்ப்போம். அவே அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எடுத்துட்டாங்க பாலை. அவுட்டு. பால் அவுட்டு. அடுத்த இடங்க போடுங்க. சூப்பரு. அவுட்டு.
சூப்பரு. அப்பா அடேங்கப்பா, பால் அவுட்டு. 14-39 கைஸ். ரெண்டும் ரொம்ப லீடிங்கில் தான் போயினுக்குது, ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் தான் போயினுக்குது. பார்ப்போம். வா கத்துறான் இவன். ஊனு 15-13. மணி சர்வீஸ் போடுறாப்புல, அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஆனஸ்ட் டீமு. ஆஹா 16-39. இவருக்கு பேட்டெல்லாம் தூக்கி சாம்ராய் வால்லாம் தூக்கி அமிச்சுன்னுக்குறாங்க. வா ஓடு. வா இவருங்க மாங்க அடிச்சுன்னுக்குறான். விட்டானுங்க ரெண்டு பேரும் 18-14 19-14. கேம் நல்லா சுவாரஸ்யமாக போயின்னு இருக்கு. பாலை கீழே அடிச்சிட்டாப்புல, அது எடுக்கிறாப்புல கௌதம். ஓடு. அடே எங்கள் அப்பா சரி டிஃப்ரெண்ட் நெக்கெல்லாம் போட்டுருக்கிறானுங்க. எனக்கு சிரிப்பு தான் அடக்க முடியல. அடே எங்கள் அப்பா என்னடா என்கிட்ட போடுறீங்க? அங்கே மேட்ச் வின்னா ஒரு வழியாக விளையாடி முடிச்சிட்டோம். உண்மையிலே ஜாலியாக இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் மாதிரியா? உண்மையிலே இண்டோரில் வந்து ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.